இந்த நாடகமா பார்க்கறதா இல்ல நாட்டுக்கு நல்லது சொல்ற நல்ல கருத்துக்களை போதிக்க டாக்குமெண்ட்ரியா பார்க்கறதான்னு சத்தியமா ஒன்றும் புரியல. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ரேடியோ டிராமா மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. படங்களை விழுற ஓட்டையை விட திரைக்கதையில் இருக்கிற ஓட்டைகள் அதிகமா இருக்கு. இடையில கொஞ்சம் கேப் விட்டாதானே மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் கூட மிரட்டுற மாதிரி ஏதாவது வாசிக்க முடியும். படத்தையும் ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆகிட்டு தான் நமக்கு சலிப்பூட்டுற அனுபவமா மாறிடுது. படத்துல பிஜிஎம் மியூசிக்கா இல்லாம டயலாக்ஸ் தான் பிஜிஎம்மா இருக்கு. தமிழ் சினிமால பொதுவாக யாரும் முயற்சி பண்ணாத வித்தியாசமான படங்களை மட்டுமே எப்பவும் கொடுக்கிற வழக்கம் கொண்டவர் சிம்புதேவன். முதல் படத்திலே ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஜானர்ல இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட கவனத்தை ஈர்த்தவர். அதை தொடர்ந்து அரை எண் 305 கடவுள், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், புலி, கசட தப்பரன்னு பல வித்தியாசமான படங்களை கொடுத்தவரோட அடுத்த படைப்பா வெளியாகி இருக்கிற படம் போட். இந்த படகு வெற்றிகரமாக கரை சேர்ந்துச்சா, நடுக்கடலை மாட்டிக்கிட்டு தத்தளிக்குதா, இல்லை நம்மளையும் சேர்த்து அலைக்கழிக்குதா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது போட் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடியிருப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ போட் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? கதையை 1943 வருஷம் 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஜப்பானியர்கள் மதராஸ் பட்டணம் மேலே குண்டு மழை பொழிவு போகிறதா ஒரு தகவல் வருது. அதனால் மக்கள்லாம் கலவரமாகறாங்க. தங்களோட பூர்வீகத்தையே காலி பண்ணிட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக சிதறி ஓடுறாங்க. இப்படி ஒரு சூழலில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தவறுதலாக கைது செய்யப்பட்டு சிறை கைதியாக இருக்கிற தம்பியை மீட்டுட்டு போகணும்னு மீனவராக இருக்கிற யோகி பாபு முயற்சிக்கிறாரு. ஏன்னா மறுநாள் அவரோட தங்கச்சியோட கல்யாணம். ஜப்பானிய விமானங்கள் மக்கள் வச்சுக்கிற இடத்துல தான் குண்டு போடும். கடலுக்குள்ளே போயிட்டா நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிற யோகி பாபு அம்மாவோட அவசர அவசரமாக படகுல கிளம்புறாரு. பரபரப்பான அந்த கடைசி நிமிஷத்தில் முத்தையாவாக வர எம்எஸ் பாஸ்கர், ராஜஸ்தானி சேட்டு சாம்ஸு, பிராமணர் சின்னி ஜெயந்த், அவர் பொண்ணு கௌரி கிஷன், கர்ப்பிணியாக இருக்கிற மதுமிதா, அவரோட சின்ன பையன் மகேஷ், இஸ்லாமிய ராஜா முகமதாக வர ஷாரானு, இன்னும் சில பேரை உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த படகுல ஏறிடுறாங்க. பாரத விலாஸ் மாதிரி புறப்படுற இந்த பயணத்தில் எதிர்பாராத அதிர்ச்சியாக நடுக்கடலை ஃபுட்போர்ட் அடித்து இவங்க படகுல ஏறிடுறாரு பிரிட்டிஷ் நேவி அதிகாரி இர்வின் டோமஸ். வந்தவர் இந்த படகுல இருக்கிறவங்களில் ஒருத்தர் பயங்கரமான தீவிரவாதி. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை துப்பாக்கி காட்டி பயங்கரமாக எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாரு, மிரட்டுறாரு. இதில் யோகி பாபுக்கும் மற்ற சிலருக்கும் உடன்பாடு இல்லாததால் ஒவ்வொரு பிரச்சனையாக வெடிக்குது, துப்பாக்கி குண்டும் வெடிக்குது. இதில் பத்திரமா எல்லாரும் பொழைச்சாங்களா, கூடவே படம் பார்க்குற நாமளும் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சோமாங்கிறது தான் மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின த ஓல்டு மேன் அண்ட் த சீ நாவலும் 12 ஆங்க்ரி மென் படம் தான் சிம்புதேவன் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நாவல்லையும் படத்துலையும் இருந்த ஒரு உண்மையான உணர்ச்சியும் அழுத்தமான தாக்கமும் இதில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். படகுல விரிசல் விழுந்துடுது. பத்திரமா கரை சேரணும்னா யாராவது 3 பேர் கடலில் குதிச்சு படகோட பாரத்தை குறைக்கணும். ஆனால் இதுக்கு யாருமே தயாராக இல்லை. இந்த பேசிக் ஹியூமன் சைக்காலஜியை இன்னும் கூட சிறப்பாக காட்சி அமைப்பில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே படத்தில் நாடகத்தனமாக தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி, ட்ரெயின்குள்ளேயே நடக்கிற மாதிரி, என் நடுக்கடலில் கப்பலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி பிரம்மாண்ட டைட்டானிக் வரைக்கும் நம்ம பல படங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன படகுக்குள்ள வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டு 10 பேரை ஒன்றா வச்சு அவங்கள நடுக்கடலில் இறக்கி விட்டா அதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் அவங்க மூலிமா ஏற்படுங்கிறத ஒரு கதையாக சொல்லலாங்கிற சிம்புதேவனோட அந்த முயற்சியும் ஐடியாவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த சின்ன ஒன்லைனுக்குள்ள சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், அதிகார வர்க்கம், அடிமை வர்க்கம், வந்தேரி, பூர்வகுடி, மனிதாபிமானம், பகுத்தறிவுன்னு ஏகப்பட்ட சித்தாந்தங்களை ஒன்றா புகுத்தி படத்தை ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆகிட்டு தான் நமக்கு சலிப்பூட்டுற அனுபவமாக மாறிடுது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சொல்லப்பட்டதை நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யோகி பாபு காமெடி இருந்தாலும் அவர் வச்சு காமெடி கிச்சு கிச்சு மூட்டை ட்ரை பண்ணாமல் கதையோட தன்மைக்கேற்ப ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவரை மோல்ட் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணாலும் இன்னும் கூட நல்லாவே இருக்கும்னு தான் தோணுச்சு. மற்றபடி படகுல விழுற ஓட்டையை விட திரைக்கதையில் இருக்கிற ஓட்டைகள் அதிகமாக இருக்குது. தம்பி படகுல ஏறினானா இல்லையான்னு கூட தெரியாமல் யோகி பாபு அதிர்ச்சி ஆகிற இடம்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. அப்புறம் படகுக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விரிசல் மூலமாக தண்ணி வருது, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுறா வந்து பயமுறுத்திட்டு போகிறது, இதுக்கெல்லாம் கேரக்டர்ஸ் பதட்டமாகிற மாதிரியும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு துளி கூட பயத்தையோ பதைப்பதைப்பையோ ஏற்படுத்தவே மாட்டேங்குது. அதுவும் படத்தில் இன்னொரு குறையாக முக்கியமாக தோணுது, யாரும் குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லாமல் தவிச்சு கிடக்கிறவங்களா தெரியாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சும்மா ஆளாளுக்கு வெட்டி கதை பேசுகிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதில் கௌரி கிஷன் பாடுற அந்த கானா பாட்டெல்லாம் படத்தில் எதுக்குன்னே தெரியல. பாதி பேர் எழுந்து பாப்கார்ன் வாங்க போயிட்டாங்க. படத்தோட பெரிய மைனஸ் இது சீரியஸான படமா இல்லை காமெடி படமானே முதல்ல புரியல. ரொம்ப சுயநலமாக வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைக்கிற படமாக இதை கொடுக்கணும்னு டேரக்டர் முயற்சி பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் ஒவ்வொரு சாப்டரா படத்தில் கதையை சொல்கிறப்போ பக்கிங்காம் வீரனும் பரதேசியின் பேரனும், அடிமை மண்டுகளும் ஜப்பான் குண்டுகளும், 2 துடுப்பும் ஏகப்பட்ட கடுப்பும், மன்னவன் வந்தானடி மதிக்கட்டு நின்றானடின்னு படம் பார்க்குறவங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுற டைட்டிலாக காட்டி நம்ம மூட ஒரு காமெடி டோனுக்கு செட் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வர காட்சிகளை சம்மந்தமே இல்லாமல் சீரியஸான டோன்லேயே கதை நகருது. மொத்தத்தில் வசனங்களாக பேசி சலிப்பை ஏற்படுத்துகிற படமாக இருக்கிறதால இது நாடகமாக பார்க்குறதா இல்லை நாட்டுக்கு நல்லது சொல்கிற நல்ல கருத்துக்களை போதிக்கிற டாக்குமெண்ட்ரியாக பார்க்குறதான்னு சத்தியமாக ஒன்றும் புரியல. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ரேடியோ ட்ராமா மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இடையில கொஞ்சம் கேப் கொடுத்தா தானே மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் கூட மிரட்டுற மாதிரி ஏதாவது வாசிக்க முடியும்.
சுறா வந்துட்டு போற 2 காட்சிகள்ல மட்டும் அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சே தவிர, படத்துல பிஜிஎம் மியூசிக்கா இல்லாம டயலாக்ஸ் தான் பிஜிஎம்மா இருக்கு. மத்தபடி கேமராமேன் மாதேஷ் மாணிக்கத்தோட கடினமான உழைப்பு படத்தோட காட்சிகள்ல நல்லாவே தெரியுது. பறந்து விரிஞ்ச கடலையும், ஒரு சின்ன படகையும், அதுல இருக்கிற 10 பேரையும் தவிர வேற எதையுமே கூட காட்ட முடியாத ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க் பிளேஸ்லயும் முடிஞ்ச வரைக்கும் சலிப்பு ஏற்படுத்தாம தன்னோட காட்சி கோணங்களால ரசிக்க வச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் படம் நடக்கிற காலகட்டத்தை நம்ம கண்ணு முன்ன கொண்டு வரதுக்காக ரொம்ப சிரத்தையா பார்த்து வேலை செஞ்சிருக்காரு. ஃபைனல் வெர்டிக்ட், சிம்புதேவன் படம்னா கவலையெல்லாம் மறந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம்னு நினைக்கிற பொதுவான ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய ஏமாற்றத்தை தரலாம். அவரோட ரசிகர்களாக இருந்தால் இது அவங்களுக்கு இன்னும் கூட பெரிய ஏமாற்றத்தை தரலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.